பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகன்யாவை பற்றி எல்லாம் வந்து உண்மையுமே வெளியே தெரிஞ்சிருச்சு. மீனாவும் ராஜியும் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்து என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காங்க, அரசி விஷயத்தில் என்னென்ன வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கோமதி வந்து சுகன்யா வந்து அடிக்கிறாங்க. அடித்து எதுக்காக இப்படிலாம் பண்ண, இதுக்காக தான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நீ மாறி மாறி போயிட்டு இருந்தியா, எங்கள் அண்ணனுங்க சொல்லி தானே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, ஏன் இவ்வளோ விஷமாக இருந்திருக்க, ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோமதி வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யாவை ரொம்பவே திட்டுறாங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்புமே பண்ணலை அப்படிங்கிறது மாதிரி அழுதே வந்து ரொம்ப நடிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு எதிரியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கோமதி பார்த்தீங்க அப்படின்னா தம்பி ஒய்ஃப்லாம் பார்க்க மாட்டேன், அருவாமனை எடுத்து கழுத்தை வந்து அறுத்துருவேன் அப்படிதான் சொல்லி ரொம்பவே மோசமாக சுகன்யாவை திட்டுறாங்க. இருந்தாலும் சுகன்யா பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனியும் வந்து என் வாழ்க்கை வந்து எப்போ கல்யாணம் பண்ணணும், அப்போலேருந்து என் வாழ்க்கை வந்து நரகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டேயும் பாண்டியனோட பசங்க கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நான் நிம்மதியாகவே இல்லை, இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு வந்து ஒரே டார்ச்சராக தான் இருக்குது, நான் நிம்மதியாக தூங்கியும் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து பழனி வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதுனாடா, ஏன் இவ்வளோ கஷ்டத்தையும் உனக்குள்ளே வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. எப்படி வந்து கண்ணை கசக்கிட்டு வந்து நான் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழனியே கேட்குறாங்க. இதுக்கப்புறம் சுகன்யாவோட நிலைமை என்ன ஆக போகுது, பழனி வாழ்க்கையில் சுகன்யா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, பழனிக்கு சுகன்யா வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கவே வேணாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யா வந்து ஏற்கனவே வந்து கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது நீயும் அந்த பொண்ணை கைவிட்டு நீ போய் அம்மா வீட்டில் இருக்க சொன்னீங்கன்னா அந்த நிலைமை என்ன ஆகும், நீ இந்த விஷயத்தில் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கோமதி வந்து என்ன சொல்ல போகிறாங்க, கோமதி அவங்க தம்பி வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்களா இல்லை சுகன்யாவை பற்றி யோசித்து முடிவெடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.